இந்த பையனை தோல்ல தூக்கிக்கிட்டே அவர் சண்டை போட்டாரு பாட்டி, அதுவும் ஒத்த கையால. என் பெரியப்பா யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. உன் பெரியப்பா யாரு? பயங்கர ரவுடி, எப்பயும் அடிக்கிறது தான் வேலை. அப்படியா? அது சரி. உங்க அம்மா கட்சியில இருக்கான்னு சொன்னா? அம்மா, பெரியப்பா ரவுடி தானே? ரவுடியா? சும்மா இருடா. ஏதோ கட்சியில செக்ரட்டரியா இருக்காருன்னு சொன்னீங்க, நீங்க போய் சொன்னீங்க தானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. இந்த அரசியல்ல எல்லாருமே அடிக்கடி எல்லாம் பண்ணுவாங்களே, அததான் சொன்னேன். அது இல்லாம நீங்க இல்ல பெரியப்பா பெரிய ரவுடி. வாய் அப்ப அடிதடி மட்டும் இல்ல, கொலையும் பண்ணுவான் போல. என்ன பாட்டி நீங்க? பாத்தியில இருக்க அந்த சார எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அங்க போன்னு சொன்னா போவாரு, உட்காருன்னு சொன்னா உட்காருவாரு, அடின்னு சொன்னா அடிச்சிருவாரு. கொல்ல சொல்லல, இது வரைக்கும் யாரையும் கொல்லல. யார கொலை பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது நாங்க இங்க சும்மா வேற விஷயமா. நீ என்ன கோழி குழம்பு வைக்காம இங்க வந்து பேசிட்டு இருக்க? நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அந்த இடம் மொத்தமா பாறை தான். கிணறு தோண்டுனா கண்டிப்பா தண்ணி வராது. பாப்போம். மண்ணுகிட்டையும் மனுஷங்கிட்டையும் நான் தோக்கவே மாட்டேன், அது உறுதி. இன்லேண்ட் கொடுங்க. என்னையா? எப்ப தரையா? என் பிரியப்பட்ட சாருக்கு என் தம்பியோட காலு நல்லா இல்ல. 2 மாசம் ஓய்வு எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மருந்து வச்சு பாறைய வடிக்க வைக்க பார்த்தான். ஆனா அவன் காலு தான் முறிஞ்சது. என்ன பண்றது? அவன் விவசாயம் மட்டும் செய்யலன்னா மொத்த குடும்பமும் பசி பட்னியில சிக்கிக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு நான் இவங்க கூடயே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோட நண்பர்கள் 3 பேர் என்ன பண்றாங்க? அவங்க கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து இருந்தாங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும். கை செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைச்சதுன்னா ரொம்ப உதவியா இருக்கும். இப்படிக்கு சத்யா. டேய், நீ என்னடா பண்ற? அந்த பலகையை எடுத்து அந்த பக்கம் போடு. இங்கயா? புடி புடி. சரி அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? நீ தண்ணி எடு. தண்ணி எடுக்கணும்னா பாத்திரம் வேணும்ல? பாத்திரம் தான் அங்க இருக்க. அது இவங்களோட தானே, அவங்க கிட்ட கேட்கணும்ல. எதுக்கு கேட்கணும்? நாமெல்லாம் இங்க தானே குடியிருக்கோம். இதுல அவங்க பாத்திரம் இவங்க பாத்திரம்னு வித்தியாசம் இருக்கான்னு? ஆமால, அத நான் யோசிக்கவே இல்ல. சரி, பாத்து எல்லாம் கொஞ்சம் நல்லா மேல ஏத்தி போடு. பாத்து நல்லா நல்லா ஏத்தி போடு. இங்க யாரும் இல்லையா? நல்லா டைட்டா போடுறா. காலை விடுறா. காலை பார்த்தா தெரியலையா உனக்கு? இந்தாங்க, பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களா என்ன செய்றீங்க? இப்பதான் எழுந்திருச்சு வரியா? அது சரி. இங்க பாருமா, ஒரு பொம்பளை புள்ள 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிடணும். வீடு வாசல் கூட்டி தண்ணி தெளிக்கணும், நல்லா குளிக்கணும். கல்யாணம் ஆன பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா புருஷனுக்கு நல்லா காபி போட்டு கொடுக்கணும். புரிஞ்சுதா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்பவே நீ அதெல்லாம் கத்துக்கிட்டாதான் உனக்கு நல்லது. அதனால நீ என்ன பண்றனா, எங்க 4 பேருக்கும் உள்ள போய் சூடாட்டி எடுத்துட்டு வா. நீங்க என்ன பண்றீங்க என்ன கேக்குறேன்? அது நாங்க தண்ணி எடுக்க போறோம். பார்த்தா தெரியலையா உனக்கு? உனக்கு ஹெல்ப் பண்ணு தோணுச்சுன்னா வா. காட்டுல நிறைய வாழைக்கண்ணு வச்சிருக்கோம், அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடியாது. எங்க கிணத்துல தண்ணி பத்தலன்னா நாங்க என்ன பண்றது? நீ என்ன சொல்ற? தண்ணி அப்படி எல்லாம் வத்தாது. ஒழுங்கா நிறுத்துங்க. என்னையா அவ எப்படி பேசுறா? இது வரைக்கும் எந்த பொண்ணு அவர் முகத்தை பார்த்து பேசினது இல்ல. ஒரு ஆம்பளையும் பேசினது இல்ல. ஒரு ஆளும் அப்படி பேச முடியாது. நாங்க பேசவும் விடவே மாட்டோம். டேய், ஒரு விஷயம் தெரியுமா? இப்பதான் நான் கவனிக்கிறேன். இங்க பாத்தியா? என்னது? யானை காது மாதிரி இருக்கு. பாத்தியா? கோபம் வந்தது இன்னும் பெருசாயிருச்சு. அண்ணா, இவ பேர் ஆணின்னு இல்ல, யானைன்னு போட்டிருக்கணும். மூக்கு மட்டும் கொஞ்சம் நீளமா இருந்தா கரெக்டா யானை தான். பிடி 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 பிடி. கிடைக்கியாலோ இத தூக்கி தோல் மேல வச்சு தூக்கிக்கிட்டு. பாட்டி எழுந்துருங்க பாட்டி. கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? ஐயோ, வெளியில வாங்க, கொஞ்சம் எழுந்து வாங்க சொல்றேன். கயிறை இழுத்து புடி, வாளி மேல வரும் தண்ணி ஊத்தலாம், தண்ணி ஊத்தலாம். கயிறை இழுத்து புடி, வாளி மேல வரும் தண்ணி ஊத்தலாம், தண்ணி ஊத்தலாம். அதாண்டா 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 அதாண்டா. கயிறையிலு கயிறையிலு வாளி வரும் வாளி வரும். வந்துட்டீங்களா பாட்டி? தண்ணி இறக்க இறக்க நல்லா ஊருன்னு சொல்லுவாங்க. இந்த பாத்திரம் உங்களோட தான். நம்ம ஒரே குடும்பமா பழகுறோம். இதை எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல? சரி சரி, இந்த பக்கம் இதுல கொஞ்சம் ஊத்துங்க. நிலத்துல தான் ஊத்து. நீ அந்த பக்கம் ஊத்து. அதுல நான் முதல்ல ஊத்திட்டேன். எடுத்து வந்து நிலத்துல தான் ஊத்து.
நானே தனக்கு நக்கு நானே வேகமா வேலை பாரு. தனக்கு நானே தனக்கு நக்கு நானே. டேய் அந்த பக்கம் போய் ஊத்துறா. சரி. ஒத்தருவத்தாரு ஒதுங்கி நிக்க வேணா ஒத்தருவத்தாரு நீ ஒதுங்கி நிக்கலாமா ஒத்தருவ வேணா ஒரு மண்ணாங்க ஏய் இருடா நானும் வரேன். தண்ணிய மட்டும் ஏய் இரு வரேன். நல்லா நல்லா வளரும் ஒத்தருவ வேணா ஒரு மண்ணாங்க. ஏய் இரு இதை ஊத்திட்டு வரேன். ஏய் நானும் ஏய் நில்றா ஏய், வரேன். வரேன். ஏய் தன்னே நானே தன்னே. இந்த இடத்த தவிர நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? இந்த வீடு நமக்கு இல்லைன்னா வேற எங்க போறது? நாளைக்கு வரப்போறவன் நகை வேணும் பணம் வேணும்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? யார் வர போறாங்க? யாரா ஒருத்தன். அப்படி யாரும் வர வேண்டாம். அப்படின்னா அடுத்த வருஷம் உனக்கு 20 வயசு ஆகுது தெரியுமா? நானே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு நீங்க எங்கேயும் போறதுக்கு நான் உங்களை விட மாட்டேன். ஏன் சாவ நீயா முடிவு பண்ணுவ? ஏய் யானை, வீட்ல யாரும் இல்லையா? யானையா? யார் அது? அந்த ஆள் என்ன கிண்டல் பண்ணி கூப்பிடுறான் பாட்டி. என்ன சத்தத்தையே காணோம். ஏய் யானை எங்க இருக்க? இங்க பாரு, என்னன்னு போய் கேளு. இல்லைன்னா அந்த ஆளு உள்ளுக்குள்ள வந்துருவான். என்னால முடியாது, நான் போக மாட்டேன். இங்க பாரு, அவன் ஏதாவது சொல்லுவான், அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? வெளியே வர மாட்டேங்கிறீங்க? சொல்றல. எனக்கு அந்த ஆளை பார்க்கவே பிடிக்கல பாட்டி. ஷோ, பெரிய தொல்லையா போச்சு. இரு அவன. என்னப்பா கூட்டியா? என்னாச்சு அந்த கோபக்காரி எங்க? யானை எதுக்கு? எங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுத்தா தண்ணி வத்தி போயிருன்னு சொன்னால. நீங்க வாங்க வாங்க பாட்டி. அங்க பாருங்க, நீங்க பார்த்ததை விட அதிகமா தண்ணி இருக்கா இல்லையா? அட எவ்வளவு தண்ணி? ஜாஸ்தியோ கம்மியோ இல்ல. எங்க தண்ணியை யாரும் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன். உங்க தண்ணி அப்படியே இருக்கு, எவ்வளவு வேணாலும் குடிச்சுங்க. நீங்களும் உங்க தண்ணியும். என்னமோ நாங்க கிணறு தண்ணியை பார்க்காத மாதிரி பேசுற. இதை கொண்டு போய் உள்ள வை, காலையில கேட்கும் போது கொடு. பாருங்க பாட்டி, இந்த பாத்திரத்தை எப்படி பண்ணி வச்சிருக்காரு. இத வச்சு இனி என்ன பண்றது? அப்ப வேண்டாமா? அப்படின்னா நானே வெளியே போட்டுறேன். அப்படியே போ. இந்தாங்க இளநீ. வேண்டாங்க, முதல்ல நீ சாப்பிடு. கேளுங்க. நான் கொடுத்த நீ சாப்பிட மாட்டியா? மாமா இளநீ கீழே கீழே விழுந்த. இப்படியே விழுந்துச்சா? நீ எதுக்கு இப்போ இங்க வந்த? அவங்கள ஒன்னும் பண்ண முடியாது மாமா. அவங்க அந்த வீட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அங்க ஊத்துறாங்க. அப்படியா? ஆமா. தண்ணி ஊத்திட்டவங்க என்ன பண்ண போறேன்? நான் சொல்லலையா மாமா, அவங்க அங்க வாழை வச்சிருக்கு. சரி, தண்ணி ஊத்தட்டும், வாழை வளரட்டும், அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் விட மாட்டேன்றா. நானும் விட மாட்டேன். இளநீ நல்லா இருக்கு.